ஹாய் நண்பர்களே, ஈட் மோர் லூஸை பார்க்கின்றோருக்கு 10 நாட்களில் 10 கிலோ குறைக்கும் கீடோ திட்டத்தை பகிர்கிறேன். உங்களது வாக்கியம் முழுமையாக இல்லை. தயவு செய்து முழு வாக்கியத்தை வழங்கவும். உடல் சாரத்தை மேம்படுத்த எனது பல வாடிக்கையாளர்கள் இந்த டைட்டை பின்பற்றி குறைந்த நேரத்தில் எடை குறைத்தனர். உடல் எடை குறைப்புக்கான தனிப்பயன் டைட் திட்டங்களுக்கு என்னை மெயில் அல்லது கொடுக்கப்பட்ட வாட்ஸ்ஆப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்கள் உடல் எடை மாற்ற பயணத்தை என்னுடன் துவங்கலாம். எனவே எந்த தாமதமும் இல்லாமல் துவங்குபவர்களுக்கு கீடோ டைட் 10 நாட்களில் 10 கிலோ எளிதில் குறைக்க கீடோ எப்படி உதவுகிறது என்பதை அறியவும். கொழியை மிக விரைவில் குறைக்க இது உதவும். உடல் 2 விதமான எரிவாயுக்களால் இயங்குகிறது. அது சர்க்கரை அல்லது கொழியாக இருக்கலாம். அடிப்படையில் சர்க்கரையிலிருந்து சக்தி பெறுகிறது. உதாரணமாக ரொட்டிகள், கோதுமை, குளுட்டன் வாய்ப்புகள் மற்றும் சர்க்கரை உணவுகள் உடலுக்கு அடிப்படை சக்தி தருகின்றன. ஆனால் கீனோஜெனிக் டயட்டில் அல்லது கிடோசிஸில் நாம் அடிப்படையில் செய்கிறோம். உடை எடை குறைக்க குறைந்த கார்போ அல்லது பூஜ்ஜிய உணவுகள் மாற்றுகிறோம். இதனுடன் கல்லீரல் இப்போது பயன்படுத்துகிறது. ஆனந்த உற்பத்திக்கு அனைத்து கொழுப்பு செல்களும் பயன்படுத்தப்படுகின்றன. உடல் சர்க்கரை இல்லாத போது கல்லீரலில் கிடோன்கள் உருவாகி இப்போது எடை எவ்வாறு இழக்கலாம்? கிடோ டயட்டின் மூலம் அனைத்து சைவ சைவங்களையும் ஒரே நேரத்தில் நோக்கி செயல்முறை மற்றும் முன்னேற்றம் காண்கிறோம். முதல் விருப்பமாக இஃபுடன் கிடோவை எப்போதும் பரிந்துரைக்கின்றோம். மேற்கொள்ளும் போது எடை இழப்பில் சிறந்த முடிவுகளை காணலாம். எப்போதும் 16:8 ஜன்னலை பரிந்துரைக்கிறோம். 8 மணி உணவு, 16 மணி நோன்பு. நோன்பு ஜன்னலில் ஒரு நாளில் நாம் மட்டுமே 0 கலோரி பானங்களை பருகுகிறோம். கருப்பு தேநீர், பச்சை, மாஞ்சா, எலுமிச்சை நீர் போன்ற 0 பானங்கள் கிடோ டயட்டில் உணவு தேர்வு. காலை நேர பானமாக நீங்கள் எழுந்த உடனே சிறுநீரிழிவு நீரை பருகலாம். நாங்கள் எப்போதும் 0 கலோரிய நீரை விரும்புகிறோம். உங்கள் உடலை விரைவில் டிடாக்சிஃபை செய்து எரிசக்தியை உயர்த்துவது மிக அருமை. பருக சிறந்தது எளிமையான எலுமிச்சை நீர். வெப்பநீரில் கலக்க பருகுங்கள். காலி வயிற்றில் வெப்பமான தண்ணீரில் எலுமிச்சை சாறு துளியாய் பருகுங்கள். இது உடலின் வைட்டமின் சி மற்றும் மெட்டபோலிசத்தை உயர்த்த உதவுகிறது. வியர்ப்பு நீக்குதல் பானத்தின் சிறந்த நன்மை. மாற்றமாக ஆப்பிள் சைடர் வினிகரை பயன்படுத்தலாம். வெப்பமான தண்ணீரில் 1 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரை கலந்து காலி வயிற்றில் குடிக்க வேண்டும். இரத்த சர்க்கரை குறைக்கும். மேலும் இது உடலின் pH சமநிலைப்படுத்தி எதிர்வலி பண்புகள் முக்கியம். காலை 9 அல்லது 10 மணிக்கு கருப்பு தேநீர் அல்லது காபி போன்ற 0 கலோரிக் பானம் எடுத்துக் கொள்ளலாம். பச்சை தேநீர், எலுமிச்சை நீர் அல்லது ஆப்பிள் சைடர் வினிகர் நீர் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது 8 மணி உணவு நேரத்தை கருத்தில் கொண்டு உணவு தொடங்குகிறோம். மதியம் 12 மணிக்கு முதலில் நாம் முட்டைகள் எடுப்போம். பயணத்திற்கு பிறகு 2 அல்லது 3 வேகமாட்ட முட்டைகள் அல்லது காய்கறி ஓம்லெட்டை எடுத்துக் கொள்ளலாம். போதுமானது. பருவசாலி காய்கறிகள், குழம்பு, ஜுக்கினி, சீஸ் சேர்க்கலாம். ருசிகரமாகவும். முழு ஓம்லெட் வெண்ணெயில் தயாரிக்க அதிக கொழுப்பு கொண்ட 0 கார்ப் டயட். காய்கறி ஓம்லெட் தயாரிக்க 3 முட்டைகள் பயன்படுத்தி அதன் நன்மைகளை அனுபவிக்கலாம். அதோடு காபி அல்லது தேநீர் எடுத்துக் கொள்ளலாம். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட் அளவுகளின் பயன்களை அனுபவிக்க வெங்காயக்கே. நமது மதிய உணவு சுமார் 2 அல்லது 3 மணிக்கு இருப்பதை கருத்தில் கொண்டு நல்ல அளவு புரதமும் கொழுப்பையும் உங்கள் உணவில் சேர்க்கவும். எனவே நான் உங்களுக்கு சிறந்த விருப்பமாக பாலக் பன்னீர் வழங்குகிறேன். பன்னீர் மக்கனி சப்ஜி, பன்னீர் பூர்ஜி அல்லது கோழி, மீன் குழம்புடன் சாப்பிடலாம். 200 கிராம். அல்லது மீனுக்கு கீரை, வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் சலாட் சேர்க்க வேண்டும். லெட்டஸ் ரா பயன்படுத்தவும். உங்கள் உணவில் நார்சத்தை அதிகப்படுத்த எளிதில் தயாரிக்கக்கூடிய மதிய உணவுகளை சேர்க்கலாம். இது நீண்ட நேரம் முழுமை தரும். நாளை நீண்ட நேரம் முழுமையாக உணவுடன் நிறைவடைய உதவுகிறது. இப்போது மதியிரவு உணவுக்கிடையில் மத்திய மாலை சிற்றுண்டி விருப்பம் பற்றி பேசுவோம். கருப்பு காபி அல்லது வெண்சாய்க்கு சேர்த்து அல்லது மச்சா தேய் சாப்பிடலாம். இப்போது டீடாக்ஸ் மச்சா தேயின் பயன்கள் அதிகம். 1 கப் மூலம் 10 கப் வெண்சாய்க்கு சமம். அதிக ஆன்டிஆக்சிடன்ட். 30 கிராம் வதக்க முந்திரி அல்லது மக்கானாச். இப்போது இவை அடிப்படையில் அதிக கால்சியம்,
விட்டமின் கே உள்ளது, ஆற்றல் உயர்கிறது. இப்போது உண்மையில் நமது இரவு உணவுக்கான விருப்பங்களை பற்றி 7 முதல் 8 மணிக்குள் சாப்பிட தொடர்வோம். பயன்களை முழுமையாக பெறுவதால் நல்ல இரவு உணவு பரிந்துரை கிடைக்கும். இரவு உணவுகள் 2 வகையாகும். கிரில் சிக்கன், பனீர் டிக்கா உங்கள் விருப்பப்படி. என் ரெசிபி. என் சேனலில் குறைந்த பொருட்களுடன் தயாரிக்கப்படும் உணவுகள் காணலாம். நீங்கள் பனீரை எப்போதும் சிக்கன் அல்லது மீனுடன் மாற்றிக்கொள்ளலாம். முழு ரெசிபியை என் சேனலில் பார்க்கலாம். மிகவும் பயனுள்ளது. செய்ய எளிது. ஏர் பிரயர் அல்லது கிரில்லிங் பானை பயன்படுத்தி அதிகம் பெல் பெர்ரே சேர்க்கவும். உங்களை புனித உணர்ச்சியை தருகிறது மற்றும் உங்கள் உணவை மேலும் முழுமையாக்கிறது. அதனால் உங்கள் புரத சத்துக்களுடன் இத்தகைய காய்கறிகளை சேர்க்கவும். எது? பனீர், சிக்கன், மீன் அல்லது விருப்பம் இல்லையெனில் சூப். எனது எலுமிச்சை கொத்தமல்லி தக்காளி சக்கினி சூப் ரெசிபி என் சேனலில் உள்ளது. குறைந்த பொருட்கள், எளிதாக. முட்டை அல்லது சிக்கன் சூப்புடன் இரவில் வெப்பம் மற்றும் புணர்ச்சி உணருங்கள். போதுகால பானம். மாலை 10 மணிக்குள் உட்கொள்ளுங்கள். மாலை 10 முன்னர் உறங்கினால் பானம் எடுக்கவும். எப்போதும் ஒரு கப் புதிதாக உதிர்த்த டீ, கமிலே டீ அல்லது ஜீரா நீரை எடுத்துக் கொள்ளலாம். இந்த 2 பானங்களின் பயன்கள் மிகவும் வெவ்வேறு. கமோமில் தேநீர் நரம்பு ஓய்வு அடைத்து தினந்தோறும் மன அழுத்தம் குறைக்கும். மாதுளை மற்றும் ஜீராவேர் நீர்க்குழப்பு, வீக்கம், பருமன் குறைக்க பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு நோயாளிகளுக்கு பயனாகும். கமோமில் தேநீர் வாங்க இணைப்பு கீழே விளக்க பெட்டியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எளிதில் ஆன்லைனில் வாங்கலாம். இந்த திட்டத்துடன் 2 முதல் 3 வரை லிட்டர் தேவை. தவறு இல்லாமல் குளிர்சாதன நீர் குடித்து தனிப்பட்ட குறைப்பு திட்டங்களை இமெயில், வாட்ஸ்ஆப் மூலம் பெறலாம். என்னை தொடர்பு கொண்டு உடல் எடை குறைப்பு பயணத்தை தொடங்க உதவுகிறேன். வீடியோ பிடித்தால் லைக் அழுத்துங்கள். கேள்விகள் இருந்தால் கருத்துக்களை பகிருங்கள். எல்லா உணவுகளுக்கும் சமையல் உதவிக்கு மகிழ்ச்சி. கருத்துக்களை பகிரவும், சேனலை சந்தா செய்யவும். உடல் எடை குறைப்பு குறிப்புகள், வழிமுறைகள், உணவு திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளை பெற பீர் ஐகானை அழுத்தவும். மிக எளிதாக இளம் தோற்றம் மற்றும் முடி பெறுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன் நண்பர்களே. அதுவரை ஆரோக்கியமாகவும் உடலை பராமரிக்கவும்.